தற்போது 88 வயதாகும் பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் நடுவருமான ஆசிரியர் சாலமன் பாப்பையா சிவாஜி திரைப்படத்திற்கு பிறகு எந்த திரைப்படத்திலும் நடிக்கவே இல்லை. அதற்கு காரணம், சிவாஜி திரைப்படத்தில் தொண்டைமான் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் இவருக்கு 2 மகள்கள் இருப்பார்கள், அங்கவை சங்கவை. வெள்ளையான 2 பெண்களை அழைத்து வந்து கருப்பு கலர் சாயம் பூசி அவர்களை நடிக்க வைத்திருப்பார் இயக்குனர் சங்கர். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மகாராஜாவின் மகள்களின் பெயர்தான் அங்கவை சங்கவையாம். அவர்களை நகைச்சுவை என்ற பெயரில் பேரின் புனிதத்தை கெடுக்கும் விதமாகவும் வரலாற்றை இழிவுபடுத்தும் விதமாகவும் சங்கர் அந்த காட்சிகளை எடுத்து வைத்ததாகவும், மேலும் சாலமன் பாப்பையா போன்ற அறிவார்ந்த சங்க இலக்கியங்களை பேசுவோர் இந்த திரைப்படத்தில் நடிக்கலாமா என கண்டனங்களும் எழுந்தன. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மீது பற்று கொண்டிருந்த சாலமன் பாப்பையா சங்க இலக்கியங்கள் திருக்குறளை உலகுக்கு எடுத்துரைத்தவர். ஆனால் சங்கர் அவருக்கு சொன்ன கதை வேறு, எடுத்த கதை வேறு. இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட பாப்பையா அதன் பின்னாட்களில் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவே இல்லை. பட்டிமன்றம் ராஜா ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். குறிப்பாக சாலமன் பாப்பையாவின் பல்வேறு பட்டிமன்ற மேடைகளில் இவர் பேசும்போதே ரசிகர்களின் ஆரவாரங்களினாலும் கைத்தட்டல்களாலும் அரங்கமே அதிரும். அந்த அளவு இதுவரை 7000ற்கும் அதிகமான மேடைகளில் பேசிய சிறப்புக்குரியவர் தான் பட்டிமன்றம் ராஜா. 1960ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்த ராஜா அங்குள்ள அமெரிக்கன் கல்லூரியில் படிப்பை முடித்தவுடன் 1984ஆம் ஆண்டு ஒரு வங்கி பணியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வங்கியில் பணியாற்றிக் கொண்டே தனது பேச்சு திறமையை மேடை நாடகங்கள் மற்றும் பட்டிமன்றங்களின் மூலம் மக்களுக்கு எடுத்துரைத்த ராஜா 2007ஆம் ஆண்டு வெளியான சிவாஜி திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராகவும் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கோ மாப்பிள்ளை, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, தொடரி, காஸ்மோரா என 20க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ராஜாவுக்கு 2 மகன்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது ஒரு பேச்சாளராக மட்டுமல்லாமல் பல்வேறு பட்டிமன்றங்களில் நடுவராகவும் பங்கேற்று வருகிறார். சமீபத்தில் தனது 70வது பிறந்தநாளை கொண்டாடிய பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களை ஒரு நடிகராக நம்மில் பல பேருக்கு தெரியும். மதுரை மாவட்டம் சோழவந்தானை பூர்வீகமாக கொண்ட இவர் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் ஒரு தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டே அவ்வப்போது பல பட்டிமன்றங்களில் பேச்சாளராக கலந்து கொண்டவர். பின்னாட்களில் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் பட்டிமன்ற நடுவராகவும் தனது நிலையை உயர்த்தி கொண்டு 2004ஆம் ஆண்டு கமலஹாசனின் விருமாண்டி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானார். பட்டிமன்றத்தில் இவரது பேச்சு திறமையை அறிந்து வியந்து போன கமலஹாசன் தனது விருமாண்டி திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு நடுவராக இவருக்கு ஒரு வாய்ப்பளிக்க, பின் நாட்களில் இதய திருடன், சிவா மனசுல சக்தி, குட்டிப்புலி, ரஜினி முருகன் என இதுவரை 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் ஞானசம்பந்தம். ஒரு எழுத்தாளராக பல சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கும் திரு ஞானசம்பந்தம் நடிகர் என்பதையும் தாண்டி தமிழ்துறை பேராசிரியர், எழுத்தாளர், நகைச்சுவை பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், நடிகர் என பல துறைகளில் புகழ் பெற்றார்.